நல்லது செஞ்சா நல்லது கண்டிப்பா திரும்பி வரும். அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் ஏன் வரவில்லை என்று சொல்லி யோசிக்கிறீங்களா? பிறருக்கு நன்மை செய்து பாருங்களேன், உங்களுக்கும் பெரிய நன்மை வரும். உலகத்திலேயே ரொம்ப புகழ்பெற்ற ஒரு தர்பூசணி வியாபாரி இருந்தார். அவருடைய தர்பூசணி பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப டேஸ்ட்டுங்க. அவருடைய தர்பூசணியை வாங்குறதுக்காக வெளி உலகத்துல இருந்து நிறைய பேர் ஆர்டர் கொடுப்பாங்க. அவருடைய அந்த தர்பூசணி சீசன் வந்துருச்சுன்னா எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு அவருடைய தர்பூசணியை வாங்குவாங்க. ஆனா அவருடைய சீக்ரெட் என்ன தெரியுமா? அவருடைய அந்த தர்பூசணி அவர் ஃபர்ஸ்ட் விளைஞ்ச உடனேயே அவங்களுடைய கிராமத்துக்கு ஒரு செலிப்ரேஷன் கொண்டாட்டம் வைப்பார். என்ன கொண்டாட்டம்? யார் வேணாலும் இந்த முதல் விளைச்சல்ல இருக்கிற இந்த தர்பூசணியை சாப்பிடலாம். அவர் எல்லாரும் தாராள பிரபுன்னு பேர் வச்சாங்க. ஏன்னா அவர் எல்லாருக்கும் தர்பூசணியை கொடுக்கிறாரு. இவ்வளவு டேஸ்ட் ஆனதை வித்து காசாக்குறதுக்கு பதிலா இந்த மனுஷன் நமக்கு தராரேன்னு சொல்லி சந்தோஷமா தர்பூசணியை சாப்பிட்டு அவரை ஆசீர்வதிச்சுட்டு போவாங்க. ஆனா அவர் ஒரு கண்டிஷன் மட்டும் வச்சிருப்பாரு. என்ன வச்சிருப்பாருன்னா, தர்பூசணியை சாப்பிடலாம், ஆனா கொட்டைய கரெக்டா ஒரு கிண்ணத்துல துப்பி அதை அந்த ஓனர்கிட்ட கொடுத்துடணும். என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த பெஸ்ட் டேஸ்டிங் அந்த வாட்டர் மெலன், அது பயங்கர சுவையானதனுடைய சீடு வித்தாருன்னா பழம் போயிடும், பழத்தினுடைய சீடு கிடைக்காது. ஆனா இவர் தாராள குணத்தோட மக்களுக்கு சாப்பிட கொடுத்த போது அவர்கள் விட்டு சென்ற அந்த விதைகள் இருக்குதுல்ல, அதை எடுத்து போட்டா அடுத்த வருஷமும் அதே நல்ல தர்பூசணி, வேற புதுசான சீடு இல்லைங்க, நல்ல தர்பூசணியுடைய அதே விதைகளை விதைக்கும் போது ஒவ்வொரு வருஷமும் அவருக்கு பெஸ்ட் தர்பூசணி, பெஸ்ட் வாட்டர் மெலன்ஸ் கிடைச்சதாம். இதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம கடவுள் நமக்கு கொடுக்கிற எல்லா கொடைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு அதை மற்றவர்களுக்கு நம்ம கொடுக்கும் போது அது நமக்கே நன்மையாக திரும்பி வரும். ஏழைகளுக்கு உதவி செய்யும் போது, படிக்க முடியாதவங்களுக்கு ஃபீஸ் கட்டும் போது, உணவில்லாதவங்க ஆதரவு இல்லாதவங்களுக்கு நம்ம செய்கிற நன்மை, ஏன் கடவுளுடைய ஊழியத்தை செய்கிற அவருடைய பணியாளர்களுக்கு நம்ம கொடுக்கிற கொடைகள் இருக்குதுல்ல, ஆலயத்துக்கு கடவுள் காரியங்களுக்கு நம்ம செலவு பண்ற காரியம் இருக்குதுல்ல, இதெல்லாம் நல்ல சீடுங்க. நீங்க போடுறது உங்களுக்கு திரும்பி கடவுள் கொடுப்பார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. அவன் கொடுத்ததை இவர் திரும்பி கொடுப்பாராம். ஆம் பிரியமானவர்களே, கலாத்தியர் 6:9 இன்னைக்கு நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா கொடுக்க விரும்புகிறேன். I want to give you Galatians 6:9. Let us not be weary in well doing, for in due season we shall reap if we faint not. ஏற்ற காலத்தில் நாம் அறுப்போம். எப்படி? நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் விதைக்கும் போது நிச்சயமா ஏற்ற காலத்தில் உங்களுக்கு ஒரு அறுவடை கொடுப்போம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். God bless you. Have a wonderful day. Amen.